வாட்டர்மெலன். ஐயோயோப்பா. அவர் நேத்து உங்களை பற்றி, இவங்க சாண்ட்ராவை பற்றி பேசியிருக்காரு. கரெக்ட். அதாவது இந்த எவிக்ஷனே தவறு, சாண்ட்ரா ஒரு நடிகை, நடிச்சிருக்காங்க, கேரக்டர்ல வாழ்ந்திருக்காங்க, பார்வதி யூஸ் பண்ணிட்டு தான் அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. அதெல்லாம் பயங்கர வேற லெவல், சான்ஸ் இல்லை. எனக்கு தான் ஏதாவது ஒரு நேஷனல் அவார்டு, ஏதாவது ஜூரியில் ஸ்பெஷல் ஜூரி கொடுத்தா முதல் அவார்டு வந்து அவரு தான் கொடுக்கணும். முதல்ல அந்த வீட்டுக்குள்ள போய் நான் பண்ண பெரிய தப்பு, அவரை பிடிச்சி அடிச்சிருக்கணும். சத்தியமா நான் பண்ண பெரிய தப்பு விட்டுருக்கணும். நான் பண்ணல அது ஆக்சுவலா. ஏன்னா அடிக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணாப்ல. என்னன்னா இப்போ வெளியே இப்போ நடந்தது நடிப்பு அப்படின்னா பார்த்த முட்டாள், அப்போ பார்த்த மக்கள் முட்டாள் கிடையாது. அவ்வளோ கால்ஸ், அவ்வளோ விஷயங்கள் வருது. ஸோ நம்ம வெளியே இருந்து ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு தான் அந்த ரெட் கார்டு, வேற எதுவுமே கிடையாது. அந்த வீட்டிலே திவ்யா கைப்பிடிச்சிருத்தாரு இவர். ஆசை கையை பிடிச்சிருத்தாரு, ஆசைக்காக. ஆமா, ஆசைக்காக இப்படி இவ்வளோ பண்றாரு. 38 வயசு ஆகுது எனக்கு, இன்னும் கல்யாணம் ஆகலன்னு ஒரு விஷயத்த என் காதில் போட்டாரு. நான் சொன்னேன், அதே உங்ககிட்ட போட்டாரு. இல்ல அண்ணன் தானே கூப்பிடுவாரு. ஆமா, என்ன அண்ணன் கூப்பிடுவாரு. போட்டுட்டு இல்லை நான் உங்க சைட்ல யாராவது கேரளா சைட்ல யாராவது பொண்ணு தானே சொன்னேன். யோ நான் பண்ற வேலைக்கு. ஆமா, அவர் வந்து இப்பெல்லாம் சொன்னாரு, இவ்வளவு ரெக்கார்டிங் இருக்கு. நீ மேரேஜ் பண்ண பாக்குறியா, பசாஜ் பண்ண பாக்குறியா, புரியல. நான் சொன்னேன், நீங்க என்ன ஐடியால இருக்கீங்கன்னு தெரியல. சரி நான் நீ கல்யாணம் பண்ணல சொல்றேன். ஆனா இந்த ஆளை ஜென்ரலா ஒரு அண்ணன் சொல்லி இவ்வளவு மதிச்சு நம்ம உண்மையா இருந்துட்டு வெளியே வந்து இவரை பத்தியில விஷயம் வெளியே பார்த்தப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.